மும்பை இந்தியன்ஸ் இது வரைக்கும் 2 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சு குஜராத் டைட்டன்ஸ், சுப்மன் கில் இருக்கார்ல அவரோட டீமுக்கு ஆப்போசிட்டில், அந்த மேட்ச்சு மும்பை இந்தியன்ஸ் தோத்துட்டாங்க. 2வது மேட்ச்சு இன்னைக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அந்த டீம் கூட விளையாண்டாங்க, அந்த மேட்ச்லையும் தோத்துட்டாங்க. ஹர்திக் பாண்டியா கேப்டனாக வந்ததுக்கப்புறம் இனிமேலாவது மும்பை இந்தியன்ஸ் கப் அடிக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் மும்பை இந்தியன்ஸோட கேப்டனாக ஹர்திக் பாண்டியா வந்ததுலேருந்து ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல. ஒரு பக்கம் ரோஹித் சர்மாவோட ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. எங்களோட ரோஹித் சர்மாவையே மும்பை இந்தியன்ஸ் கேப்டன்சிலேருந்து தூக்குறீங்க, 15 கோடி ரூபாய்க்கு ஒருத்தனை எடுத்தீங்கல்ல, அவனோட நிலைமை இதுதான் அப்படின்னு ஹர்திக் பாண்டியாவை கிண்டல் பண்ணியிருக்கானுங்க. சரி, ஃபஸ்ட்டு மேட்ச் குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஆப்போசிட்டில் மும்பை இந்தியன்ஸ் விளையாண்டாங்க பார்த்தீங்களா, அது கூட ஏதோ ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் மும்பை இந்தியன்ஸ் தோத்தாங்க. ஆனால் இன்னைக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கூட தோத்தது மிகப்பெரிய தோல்வி. 277 ரன்னு மும்பை இந்தியன்ஸ் கொடுத்துருக்காங்க ஹைதராபாத்துக்கு. அதுவும் யார் பவுலரு, பும்ரா, குவைட்ஸி, அதுக்கப்புறம் நிறைய சூப்பர் பவுலர், ஹர்திக் பாண்டியாலாம் சூப்பர் பவுலர் தான். அப்புறம் பியூஷ் சாவ்லா எக்ஸ்பீரியன்ஸான பவுலர். இவங்க ஓவர்லாம் வெளுத்தாங்க. கிளாசனு, அப்புறம் மார்க்ரமு, அப்புறம் டிராவிஸ் ஹெட்டு, இவங்களாம் அடி பின்னுனானுங்க. சரி, இப்படி அடிச்சிட்டாங்களா. ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக இது ஹர்திக் பாண்டியா கேப்டனாக வந்தது பும்ராவுக்கு, திலக் வர்மாவுக்கு, ரோஹித் சர்மாவுக்கு, இஷான் கிஷனுக்கு யாருக்குமே பிடிக்கல. அதனால் ஹர்திக் பாண்டியாவை முதுகில் குத்துணுன்ட்டு வேணுனே தோற்றுருக்கானுங்க மும்பை இந்தியன்ஸ் டீம் ஆளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹர்திக் பாண்டியா என்ன சொல்கிறாருன்னா, இந்த மேட்ச்சு, அதாவது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கூட தோத்த எங்கள் டீமு வயசு பசங்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்தோம். அடிக்கிறானுங்க, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எப்படி போட்டாலும் அடிக்கிறானுங்க. ஆனால் நாங்கள் பவுலர் மாற்றி போட்டிருக்கணும். இப்போ ஒரு ஏர்கர் போடுறோன்னா அடுத்த பால் பவுன்ஸ் கொடுத்துருக்கணும், பவுன்ஸ் கொடுத்தோன்னா அடுத்த பால் டாஸ் போட்டிருக்கணும். அப்படின்னு பாலை மாற்றி போடாமல் ஒரே மாதிரி பாலை போட்டால் தான் எங்கள் தோல்விக்கான காரணம். இருந்தாலும் எங்கள் பசங்க என்ஜாய் பண்ணானுங்க, பெரிய ஸ்கோர் தான், எங்களால் அடிக்க முடியல, அடுத்த மேட்ச் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு ஹர்திக் பாண்டியா சொல்லியிருக்காரு. ஆனால் இதெல்லாம் திட்டமிட்ட சதி. ஹர்திக் பாண்டியாவை இந்த கேப்டன்சிலேருந்து தூக்கணும் அப்படின்னு ஒரே நோக்கத்தோட யாருமே சரியாக விளையாடல அப்படின்னு ஒரு டீம் சொல்லுது. பொறுத்து இருந்து பார்க்கலாம்.